வாங்க. என்ன அன்னை போட்ட வீடியோ பார்த்துட்டு யாராவது கேட்டாங்களா? நிறைய பேர் கேட்டாங்க. நிறைய பேர் ஃபோன் பண்ணாங்க. பார்த்துட்டு ஃபோன் பண்ணாங்களா? ஆமாம். எங்கேருந்து? திண்டுக்கல், பாண்டிச்சேரி. சரி. வணக்கம் அண்ணன், இன்னைக்கு பேக் டு பேக் கிளி மீன் பிடிக்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போதான் பாலத்தை வந்தடைஞ்சேன். அண்ணன் ஒருத்தவங்க தூண்டில் போட்டுட்டு இருக்காங்க. காலையிலேயே க்ளவுட்ஸ்லாம் வேற பயங்கரமாக இருக்குது. எப்போவுமே பாலம் செம்ம சூப்பராக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. அண்ணன் தூண்டில் போட்டு கிட்டத்தட்ட பயங்கரமாக வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு. மீன் கடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன், தெரியல, பக்கத்தில் பார்த்தா தான் தெரியும். அதிகபட்சம் தூண்டில் போகிற நண்பர்கள் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, பாலத்தோட மொதல் தூண்டில் ஏறி நின்று எட்டி பார்ப்பாங்க, அந்த மீன் கடிச்சிருச்சா, என்ன சைஸில் மீன் இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கா. ஏன்னா பெரிய சைஸ் மீனா டக்குன்னு கச்சா வச்சு தூக்கணும். மீன் மாட்டிடுச்சு சூப்பராக. பாருங்க, மீன் மெதுவாக வேலை வந்துகிட்டு இருக்கு. பாலத்தில் கொஞ்சம் எட்டி பார்க்கவே பயமாக தான் இருக்கும். ஆனால் மொதல் தூணில் ஏறி நின்று மீன்களை எட்டி பார்க்கறது ரொம்ப பெரிய விஷயம்தான். அதுவும் பயம் இல்லாமல் இருக்கணும் பாருங்க. சரி, அண்ணன் மீனை சூப்பராக தூக்கிட்டாருங்க மேலே. இது ஒரு பரவலாக சைஸ் கிளிமீன் தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 400 to 500 கிராம் வரை இருக்கும். கிளிமீன்கள் வந்து 3 கிரேடுகளாக பிரிக்கப்படுது. 300 கிராம் வரைக்கும் ஒரு கிரேடும், 300 to 500 ஒரு கிரேடாகவும், 500க்கு மேலே இருக்கிறது ஒரு கிரேடாகவும் இருக்குது. இது வந்து கிட்டத்தட்ட எல்லாமே கிளிமீன்கள் எல்லாமே எக்ஸ்போர்ட்டுகளுக்கு தான் பயன்படுது. அதுவும் 500 கிராமுக்கு மேலே இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் மதிப்பு கூடுதலாக இருக்குங்க. நம்ம வர்றதுக்கு முன்னாடியே அண்ணன் ஒரு கிளிமீன் பிடிச்சி வச்சிருக்காரு ஏற்கனவே. இப்போ பிடிச்ச கிளிமீன்களை பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது பாருங்கள் கிளிமீன் பார்க்குறதுக்கு. கிளிமீன்களும் வந்துட்டு மீன்களை பிடிச்சி போட்டு ஒரு 20-30 நிமிஷம் வரைக்குமே உயிரோடு இருக்குங்க. அது கிட்டத்தட்ட சீக்கிரமே சாவாது. அண்ணன் எப்போவுமே கச்சாவை கைக்குள்ளே வச்சுருப்பாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 1 கிலோ 1.5 கிலோட மீன் மாட்டிடுச்சுன்னா உடனே எடுக்கணும் பாருங்கள். ஒரு சூப்பரான ஓரா மீனும் ஒன்று பிடிச்சி போட்டு வச்சுருக்காங்க இதுக்கு முன்னாடி. ஓரா மீன் செதில்களை கவனிச்சிங்களா, ஒரு மாதிரி விசிறி மாதிரி விரிஞ்சு பயங்கரமாக கருப்பு வெள்ளை காம்பினேஷனில் சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒயிட் பேக்ரவுண்டில் கூனி இற வச்சு அடுத்த துண்டில் அண்ணன் வீசியிருக்காரு. வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் மீனுக்காக. பார்ப்போம் மீன் டக்குன்னு கடிக்குதான்னு. மீன் கடிச்சிருச்சுங்க. மெதுவாக மேலே வந்துட்டுருக்கு. அண்ணன் எவ்வளோ சூப்பராக இழுத்துக்கிட்டு இருக்காரு பாருங்க. ரொம்ப சுலபமாக ஒரு மாதிரி இழுக்கிறாருங்க மீனை. கொஞ்சம் ஒரு 1/2 கிலோ சைஸ்க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் கிளி மீன்கள் தூக்குறப்ப கொஞ்சம் பதட்டமாக இருக்கும். இல்லைன்னா ரொம்ப சுலபமாகவே தூக்கிடுவாங்க மீன்களை. ஒரு சாதாரண ஒரு சின்ன சின்ன மீன்கள்லாம் மாட்டுறப்ப ரொம்ப பெரிய ரிஸ்கெல்லாம் எடுக்க மாட்டாங்க. வந்தா வரட்டும்னு சொல்கிற மாதிரி வேகமாக இழுப்பாங்க. இது ஒரு சின்ன சைஸ் கிளி மீனுங்க. அதனால தான் அண்ணன் ரொம்ப ஈஸியாக தூக்கிட்டாரு, எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல். சில மீன்கள் தூண்டில கலட்ட முடியாது, அதுக்கான வைத்தியத்தை பாருங்க. ஆமாங்க, தூண்டில கலட்டும் போது ரொம்ப துள்ளுச்சுன்னா தூண்டில கலட்ட ரொம்பவே சிரமமாக இருக்கும். அதனால தரையில் ஒரு அடி அடித்தா மீன் கொஞ்சம் மயங்குரும், ஈஸியாக கலட்டிடலாம். அண்ணன் இன்னைக்கு தூண்டில போட்டு அடுத்தடுத்து கிளி மீன்களை தூக்கிக்கிட்டே இருக்காருங்க. சூப்பராக பாருங்க, சூப்பரான அடுத்த மீன் வந்துகிட்டு இருக்கு மேலே. இந்த மீன் கொஞ்சம் மீடியம் சைஸ் மீனுங்க. பாருங்க, ஒரு 400-500 கிராம் கட்டாயம் இருக்கும். இதுவும் அண்ணன் இதை சூப்பராக தூக்கிட்டாருங்க. பயங்கர வேகம் கொடுக்குதுண்ணா, சரியான வேகம். ஒரு சின்ன ஒரு அழுத்து தான் அழுத்துவாங்க. அதுக்கப்புறம் பாட்டில் வந்துடுவாங்க. என்ன அன்னை போட்ட வீடியோ பார்த்துட்டு யாராவது கேட்டாங்களா? நிறைய பேர் கேட்டாங்க. நிறைய பேர் ஃபோன் பண்ணாங்க. பார்த்துட்டு ஃபோன் பண்ணாங்களா? ஆமாம். எங்கேருந்து? திண்டுக்கல், பாண்டிச்சேரி. சரி, இதெல்லாம் உங்கள் சொந்தக்காரங்களா? ஆமாம். திண்டுக்கல் பாண்டிச்சேரி போயிடுச்சா நம்ம வீடியோ? எல்லா இடம் போகுது. சூப்பர்ண்ணே. ஃபோன் போட்டு கேட்டாங்க. ஒரு வாட்ஸ்அப்பில் இந்த வீடியோ எனக்கு போட்டு விட்டாங்க, நான் பார்த்துருக்க மாட்டேனோ அப்படின்னு. அதோட ஃபோட்டோன்னு பார்த்து நானும் பார்த்தேன். சரி சரி, நல்லா இருந்துச்சுண்ணே வீடியோ. நல்லா சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நன்றிண்ணே. நம்ம பிடிக்கிற மீன் அப்படி இல்லை. ஆமாம், கிளி மீனில் எக்ஸ்போர்ட் மீனுங்க. அதே டெய்லி பிடிக்கிறதுனால எங்களுக்கு இந்த மீன் எப்படி பிடிக்கணுன்றது தெரியும். ஏன் அப்படின்னு நம்மளை கழட்டி விட்டு போத்தான் செய்யுது. அது தப்பிக்கிற மீன் தப்பிச்சிடும். ஆமாம்.
நம்மளிடம் சுவையான ராமேஸ்வர கருவாடு மற்றும் கடல்ல கிடைக்கிற சங்கு, முத்து போன்ற பொருட்கள் எல்லாமே நம்ம வெப்சைட்ல நீங்க ஆன்லைன்லயே வாங்கிக்கலாம். www.peppyfishing.com